நான் எப்படி 6 கேஜி 6 மந்த்தில் லூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் லாஸ் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை 2 போர்ஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ரொட்டீன் என்ன, டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் என்ன, இதை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டெய்லி ரொட்டீன் என்னவா இருந்தது அப்படின்னா, மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பச்சை பயிறு எடுத்துக்குவேன், பால், அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வருவேன். அது கம்மங்கூழாக இருக்கும் மேக்ஸிமம், அல்லது இட்லி, தோசை இதான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11:30 போல் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது லைட்டாக ஃப்ரூட்டு அல்லது சன்னா இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்துக்குவேன். ரைஸுமே வந்து ஒரு லிமிட்டடான அளவு தான், டைப் ஆஃப் கிரேவி எல்லாமே சாப்பிடுவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸை பொறுத்தவரையில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட சிப்ஸில் ஸ்டார்ட் பண்ணி கார்ன் பஃப்பு, பேக்டு ஐட்டம்ஸ், ப்ரெட்டு எல்லாமே இருக்கும். எல்லாமே சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டு டின்னரை பொறுத்தவரையில் தோசை அதிகமாக இருக்கும், சப்பாத்தி என்றைக்காவது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே இருக்கக்கூடியது 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் இருக்கும். வேறு ஒர்க் அவுட் எதுவும் மார்னிங் பண்ண மாட்டேன். ஆனால் 1 வீக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 டேஸ் ஜிம்மு போவேன். ஜிம்மில் வந்து லைட் வெயிட் ட்ரைனிங் தான், அது போக பாடி வெயிட் ட்ரைனிங். மேக்ஸிமம் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது பாடி வெயிட் ட்ரைனிங்காக தான் இருக்கும். புல்லப் அதிகமாக எடுப்பேன், அப்புறம் புஷ்அப்பு, டிப்ஸு இதெல்லாம் இருக்கும். வெயிட்டை பொறுத்தவரையில் லைட்டாக வெயிட் யூஸ் பண்ணிக்குவேன். புல்லப்பை பொறுத்தவரையிலே பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து வெயிட்டட் புல்லப்பு 10 கேஜி வரைக்கும் வெயிட் ஆட் பண்ணி புல்லப் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஒர்க் அவுட் ரொட்டீன். இதுதான் வந்து நான் டயட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள என்னோடய டெய்லி ரொட்டீனாகவே இருந்தது. இப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்ச பச்சைப்பயிர் இருக்கும், பாதாம் ஊற வச்சது, அதுக்கப்புறம் பிஸ்தா, இது எல்லாமே வந்துட்டு ஒரு 5 to 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு மெயினாக வந்து கம்மங்கூழ் இருக்கும், 3 days அது இருக்கும். அது போக ஓட் மீல், அது போக என்றைக்காவது ஒரு நாள் இட்லி. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்சை பொறுத்தவரையில் ரைஸோட குவான்டிட்டி எல்லாமே அதே தான். ஆனால் அதில் யூஸ் பண்ணுற கிரேவி பார்த்திங்கன்னா, வீக்லி நான் ஒரு 10 ஸ்பூன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே குறைச்சி வீக்குக்கே வந்து 1 ஸ்பூன் ஆயில் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ ஆயிலோட லெவலில் வந்து கிட்டத்தட்ட 90% டவுன் பண்ணியாச்சு. அப்புறம் ரைஸ் கூட சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் வந்துட்டு ஆயில் கம்ப்ளீட்டாக இருக்காது. பாயில் பண்ணி பெப்பர் அண்ட் சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக ஆயிலை கட் பண்ணியாச்சு அதில். அப்புறம் பிரேக்கில் எடுத்துக்கிற இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். கொய்யாப்பழம் எடுத்துக்கிறேன், அப்புறம் வாழைப்பழம் ஒரு சில நேரம், பப்பாளி ஒரு சில நேரம், இதுதான். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸோட ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறது. அதோட ஒரு காஃபி இருக்கும் அல்லது ஒரு லைட் டீ. இப்போது டின்னரை பார்த்திங்கன்னா அதுலேயும் சேஞ்சஸ் இருக்குது. சப்பாத்தி அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சில நாள் வந்து தோசை இருக்கும். சப்பாத்திக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறது வந்து சோயா சங்க் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸு, சன்னா. அதுக்கடுத்து நான்வெஜ் கன்சம்ஷனை பொறுத்தவரையில் எப்போயுமே வீக்கெண்டில் நான்வெஜ் இருக்கும். ப்ரீவியஸாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது நான்வெஜ்ஜை குக் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றியாச்சு. எலக்ட்ரிக் கிரில் ஸ்டவ்னு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ அதுதான் கம்ப்ளீட்டாக எல்லாமே குக் பண்ணுறதுக்கு, சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும். மட்டனை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு. மொதலையுமே வந்து மட்டன் அவ்வளோ கன்சியூம் பண்ணுறது கிடையாது. ஸோ சிக்கன், ஃபிஷ்ஷு இது ரெண்டுக்குமே வந்துட்டு எலக்ட்ரிக் கிரில்லு. ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஆயில்ன்ற போர்ஷனே கம்ப்ளீட்டாக கட் ஆகுது. அதை கிரேவியாக பண்ணும்போதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90% ஆயில் டவுன் பண்ணி கொஞ்சம் மட்டும் ஆயில் ஆட் பண்ணி பண்ணுறது. இதுதான் நான்வெஜ்ஜை பொறுத்தவரை. நான்வெஜ் கன்சம்ஷன் குறையலை, ஆனால் அதை குக் பண்ணுற விதம் மாறிடுச்சு. ஒர்க் அவுட் ரொட்டீன் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அதே ஒர்க் அவுட்டாக மார்னிங் ஸ்ட்ரெச் பண்ணுவேன், ஈவினிங் வந்துட்டு 3 to 4 days வந்து ஜிம்முக்கு போகிறது, பாடி வெயிட் ட்ரைனிங். மோஸ்ட் ஆஃப் த ஃபோக்கஸ் அதே தான், எந்த பெரிய சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஓவராலாக நம்ம பண்ண சேஞ்சஸ் இது தான். ஆயில் கம்மி பண்ணியிருக்கோம், ஃபுட்டில் வந்து சால்ட்டை கம்மி பண்ணியிருக்கோம், இதுதான். ஆனால் வந்து இம்மீடியட்டாக எதையுமே பண்ணலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு குறைச்சிட்டே வந்துட்டு அடிஷ்னலாக இதுக்கு பதிலாக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் டோட்டல் டயட்டு. இதில் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு எந்த பாயிண்ட்லேயுமே நான் திங்க் பண்ணி பண்ணலை. ஆனால் இந்த சேஞ்சஸ் பண்ணதுனால
6 கேஜி வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ரீசெண்டாக நான் வெயிட் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இன்னொன்று நான் எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு செக்கப் பண்ணி பார்க்கும்போது என்னோடய கொலஸ்ட்ரால் லெவலில் ஒரு ஸ்பைக் இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த டயட்டுன்றதை ஸ்டார்ட் பண்ணேன். இதோட இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ்னே கிடையாது. ஆனால் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட் கொடுத்துச்சு. மெயினாக வந்து நிறைய பேர் ஒர்க் அவுட்டை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர டயட்டை பற்றி மிஸ் பண்ணிடுவாங்க. அதே மிஸ்டேக் தான் நானும் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த பாயிண்டில் சரி பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக பண்ண முடியும். டே 1லேயே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக டயட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா குறைக்கணும், ஒன்று ஆட் பண்ணணும். அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அப்படியே மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா கஷ்டம். ஒரு பாயிண்டில் வந்துட்டு திரும்ப பாயிண்ட் 1க்கே வந்து நிற்பீங்க. ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று வந்து வெயிட் லாஸ் பொறுத்தவரையில் இதை ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டு நான் வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா தான் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. நான் என்னோட வெயிட் லாஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலர் வீடியோஸ் போடுவேன். ரெகுலர் வீடியோஸ்னால் நான் ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி யூனிக்கான பர்சனாலிட்டிஸ் பற்றின வீடியோஸ் போடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.